ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மகாசேனா. மகாசேனா திரைப்படம் எப்படி இருக்கு? விமல் அப்படின்னாலே நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலம் அவருடைய திரைப்படத்துக்காக காத்திருந்த பல பேர் ரசிகர்கள்ல நானும் ஒருத்தன். வாகை சுடவா, களவாணி, இப்படி நம்ம நிறைய திரைப்படங்களை சொல்லிட்டே போகலாம். ஆனா ஆரம்பத்துல நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய விமல் போக போக அவருடைய திரைப்படங்களுக்கான அங்கீகாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா சில திரைப்படங்கள் வெற்றி பெறவே இல்லை. இப்படி பல பிரச்சனைகள்ல இருந்துகிட்டு இருக்க நம்ம விமலுக்கு இந்த மகாசேனா ஒரு பெரிய வெற்றி திரைப்படமா அமையுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு. மகாசேனா திரைப்படம் எப்படி இருக்கு? தியேட்டர்ல போய் பார்க்கலாமா? அந்த திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. யாழி சிலையை தெய்வமாக வணங்குகிறார்கள் விமல் ஊர் தலைவராக இருக்கும் மலைவாழ் மக்கள். அந்த சிலையை தங்கள் வசமாக்க பல ஆண்டுகளாக போராடுகிறது அடிவாரத்தில் இருக்கும் வில்லியான மகிமா குப்தா தலைமையிலான கூட்டம். இதற்கிடையில் போலீஸ் ஜோன் விஜயும் இன்னொரு டீமும் அந்த சிலையை அபகரிக்க நினைக்கிறார்கள். ஊர் திருவிழாவுக்கு நாள் குறித்த பின் அந்த சிலையை இவர்கள் எடுக்க முடிந்ததா? அதை அந்த மலைவாழ் மக்கள் தடுத்தார்களா? இந்த சண்டையில் விமல் வளர்க்கும் சேனா என்ற யானையின் பங்கு என்ன? இதுதான் தினேஷ் கலைச்செல்வன் இயக்கத்தில் உருவான மகாசேனா கதை. யாழி என்ற சிலையை சுற்றி நடக்கும் கதை, யானையை சுற்றி நடக்கும் கதை, மலைவாழ் மக்களை சுற்றி நடக்கும் கதை, காதல் கதை, அப்பா மகள் பாசக்கதை, பழிவாங்கும் கதை என ஏகப்பட்ட கதைகளை மகாசேனாவில் சொல்லியிருக்கிறார் இயக்குனர். எல்லா கதையும் ஒரே படத்துல சொல்லிட்டாரோ அப்படின்னு தோன்ற மாதிரியே ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. நடிகர் விமல் தான் ஹீரோவா அப்படின்னு பல கேள்விகள் கேட்க தோணுது. பல இடங்கள்ல சந்தேகம் வருது. முதல்ல அவருக்கான காட்சிகளே குறைவு. படப்பிடிப்புக்கு லீவு போட்டு சென்று விட்டாரா என்று சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு பல முக்கியமான சீன்கள்ல அவரை காண முடியவே இல்லை. அதுவும் உணர்ச்சி பூர்வமான முக்கியமான காட்சிகள்ல கூட ஆர்வமே இல்லாத மாதிரி நடிச்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அவ்வளவு அடி வாங்குறாரு. கடைசியில யானை தான் ஸ்கோர் செய்து நம்ம ஃபீல் பண்ண வைக்குது. ஆனாலும் விமல் தான் ஹீரோ அப்படிங்கிறது நம்மளால ஏத்துக்கவே முடியல. ஒருவேளை அதனாலதான் மகாசேனா அப்படின்னு பேர் வச்சாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. மகாசேனாவில் இருக்கும் மாறுதல் சிருஷ்டி டாங்கியின் நடிப்பு. விமல் மனைவியாக, டீனேஜ் பெண் அம்மாவாக, அறிமுக காட்சியிலிருந்து கிளைமேக்ஸ் சண்டை காட்சி வரை நன்றாக நடிச்சிருக்காங்க. அவரின் மலைவாழ் இனப்பெண் காஸ்டியூம், ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாவே இருக்கு. ஒரு பாடல் காட்சிகளும் எனர்ஜியாக ஆடி இருக்கிறாங்க. வில்லியாக வரும் மகிமாவுக்கு படம் முழுக்க ஒரே காஸ்டியூம் தான். அடிக்கடி பொங்குகிறார். மற்றபடி அவர் கேரக்டர் ஏமாற்றம். விமல் மகளாக வரும் அல்லி கேரக்டர் ஓகே. அவருக்கும் அந்த யானைக்குமான சீன்கள் கொஞ்சம் உருக்கத்தையும் அன்பையும் ஏற்படுத்துது. இவங்களை தவிர இவர்கள் ஏன் என்று சொல்லும் அளவுக்கு கதையில் ஒரு கல்லூரி பேராசிரியர், கல்லூரி மாணவிகள் கூட்டமாக அவ்வப்போது வராங்க. அந்த சீன்கள் செயற்கைத்தனமாகவே இருக்குது. காட்டுக்குள்ள வார அந்த கூட்டத்தை வழிநடத்தும் கைடாக வருகிறார் யோகி பாபு. அவர் கொமெடியன் தான், ஆனால் எந்த கொமெடியுமே எடுபடுறதில்லை. யோகி பாபுட கொமெடி கொஞ்சம் கொஞ்சமா எடுபடாம இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வி கூட அவரை பார்த்து கேட்க தோணுது. இன்னும் கொஞ்சம் நம்மளை சிரிக்க வைக்கலாமோ அப்படிங்கிற உணர்வும் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த கதையில போலீஸாக வரும் ஜோன் விஜய் எல்லா படத்திலும் ஒரே மாதிரியாக நடித்து கத்தி இம்சை கொடுக்கிறார். எத்தனை படங்களில் தான் மோசமான போலீஸாக நடிக்க போறாரோ அப்படின்னு சொல்லி தெரியல. அவருடைய கேரக்டரும் இங்க ஈடுபடல. அடிவார வில்லனாக விஜய் சேயோன், போலீஸ் வில்லனாக ஜோன் விஜய், கார்ப்பரேட் வில்லனாக கபீர் துஹா சிங் வருகிறார்கள். முந்தைய படங்கள்ல வர வில்லன்கள் செய்யற மாதிரியே இவங்களும் செய்யறாங்க. வம்பு இழுக்கிறார்கள், சவுண்டு விடுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள், அவ்வளவுதான். அதிலும் அந்த கார்ப்பரேட் வில்லன் பில்டப் ஓவர். மகாசேனா என தலைப்பு வைத்திருப்பதால் சேனா என்ற அந்த யானை ஏதோ பெரிய சம்பவம் செய்ய போகிறது, கதையில கலக்க போகுது என்று நினைத்தால் அதுவே வயதான யானை. பல இடங்கள்ல கிராபிக்ஸ்ல காண்பித்திருக்கிறார்கள். கிளைமேக்ஸ்ல சில விஷயங்களை அது செய்தாலும் அது நமக்கு ஒட்டவே இல்லை. ஆக மகாசேனா அப்படிங்கிற யானையோட கேரக்டரும் பிளஸ் இல்ல. பல சீன்கள் செயற்கைத்தனமா ஏனோ தானோன்னு இருக்குது. மலை கிராமங்களை ஓரளவு அழகாக காண்பித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் மனாஸ் பாபு. பின்னணி இசை கொஞ்சம் வித்தியாசமாக காண்பித்திருக்கிறார் உதய பிரகாஷ் குமார். கோயிலில் இருக்கும் பழங்கால சிலையை திருட நினைக்கும் கூட்டம், அதை காப்பாற்றும் ஹீரோ என்பதை பல படங்கள்ல பார்த்திருக்கிறோம். அதை சொன்ன மகாசேனாவில் அப்படி என்ன புதுமை இருக்குன்னு இன்னைய வரைக்கும் தெரியவே இல்லை. நடிகர் விமல் ஒரு சிறந்த நடிகர். ஆனா இந்த திரைப்படத்துல ஏன் அவர் ஒழுங்கா நடிக்கல அப்படிங்கிற பல கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இயக்குனருக்கும் அவருக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற பல கேள்விகளையும் கேட்க தோணுது. திரைக்கதையில விறுவிறுப்பு இல்ல, கிளைமேக்ஸ்ல அழுத்தம் இல்ல, என ஏகப்பட்ட இல்லைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். மகாசேனா படத்தலைப்புக்கு மகா சோதனைன்னே பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு கூட தோணுது. அப்படிதான் பல விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மகாசேனா திரைப்படத்தை போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும் இல்லையா?
என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் இப்போ சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். அந்த கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இன்னும் நிறைய படங்கள், அந்த படத்தை பற்றிய விமர்சனங்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.